கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள கௌமாரா மடாலயத்தில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக சங்கமம் 2026 என்னும் தலைப்பில் நடைபெற்ற கல்வி ஊக்கத்தொகை மற்றும் விருதுகள் வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு பள்ளி மாணவ மாணவியர்களின் கல்வித் திறனை ஊக்குவிக்கும் வகையில் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக சங்கமம் 2026 என்னும் தலைப்பில் விழிப்புணர்வு விருதுகள் வழங்கும் விழா கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள கௌமாரா மடாலயத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொள்ள கோவை மட்டுமின்றி திருப்பூர், சேலம், ஈரோடு, நீலகிரி, திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். தற்போது நடைபெற்று நிறைவு பெற்ற 2025 மற்றும் 2026 கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து உடல் உறுப்பு தானம் வழங்குதல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும், இயற்கையை பாதுகாக்கும் நோக்கத்தில் பசுமையை காப்போம் என்ற தலைப்பிலும் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் அமிர்தா பாலசுப்ரமணியம் தலைமை தாங்கினார். இந்த விழாவில் அமைப்பின் தலைவர் கோவை சந்திரன், பிரேமா, கோகுல், செயலாளர் பீர் முகமது, பொருளாளர் கோவை கீதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைப்பின் நிறுவன தலைவர் அமிர்தா பாலசுப்ரமணியம் கூறியதாவது: மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் கடந்த 2024ஆம் ஆண்டு முறைப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக உள்ளது. இது ஒரு பொதுநல இயக்கம். இன்றைய மனித இனத்திற்கு தேவையான கல்வி, உணவு, மருத்துவம் தரமாகவும் இல்லாதவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதே இந்த அமைப்பின் குறிக்கோள் என்றும் தெரிவித்தார். மக்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கும் பாலமாக செயல்பட்டு மக்களின் அன்றாட தேவைகளை பெறுவது எனவும், எங்கெல்லாம் மக்களின் உரிமைகள் பாதிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் மக்களின் ஒருமித்த குரலாய் ஒலித்து மக்களை பாதுகாக்கும் ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் இயங்கி வருகின்றது. ஜாதி, மதம், இனம், மொழி, அரசியல் சக்திகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒன்றே இணைக்கும் இயக்கமாக இந்த மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் இயங்கி வருகின்றதாக அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தோட 3வது ஆண்டு சங்கமம் விழா. ஏன் இந்த சங்கமம் விழா நான் நடத்துகிறோன்னு சொன்னால், நமது மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் என்றைக்குமே கல்விக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குற நோக்கத்தில் மட்டும்தான் நாங்கள் இந்த விழா நடத்திட்டு இருக்கோம். இதில் என்னென்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நாங்கள் மிகச்சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் நல்லா படித்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த தேர்வில் குறைவாக எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஊக்குவிக்கிற நோக்கமாக நம்ம அவங்களை கூப்பிட்டு சர்டிஃபிகேட், சீல்டு, பாராட்டு சான்றிதழ் கொடுக்குறோம். இது ஏன் கொடுக்குறோன்னா, அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும், இன்னும் நல்லா படிக்கணும், இந்த வீட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த மாதிரியான விழாக்கள் அவங்க கலக்கும்போது நம்மள மாதிரியான எண்ணங்கள், சமூக சிந்தனைகள் வரும். நாட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு தோணும். இந்த அர்ப்பணிப்பு வரணுங்கிறதுக்காக தான் இந்த விழாவை நாங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுறோம். அந்த பெற்றவங்களுக்கும் சரி, அந்த குழந்தைகளுக்கும் சரி, அந்த குடும்பத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த விழாவை எடுத்து நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி, உணவு, மருத்துவம் இந்த 3 விஷயத்தை தான் நாங்கள் மெயினாக கொண்டு வந்துட்டுருக்கோம். ஏன் இந்த 3ன்னா, இது 3 தான் இன்றைக்கி இன்றியமையாத அன்றாட தேவைகள். இது இல்லைன்னா ஒரு மனிதனோட சராசரியான வாழ்க்கை வாழ முடியாது. நீங்கள் என்ன வேணால் இருங்க, ஒரு வேளை சாப்பாடு இல்லாமையோ, ஒரு உணவு, அதாவது உணவாகட்டும், கல்வி ஆகட்டும், மருத்துவம் இல்லைன்னா இன்றைக்கி வரக்கூடிய சூழ்நிலையில் நம்ம கண்டிப்பாக மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சு வரோம். இதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இதில் முன்னேற்றம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மக்கள் உரிமை பாதுகாப்புக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி எல்லா மாநிலத்திலும் நாங்கள் அப்படியே இயக்கத்தை ஆரம்பித்து அப்படி கொண்டு போயிட்டுருக்கோம். இதில் வந்து சாதி, மதம், இனம், மொழி, அரசியல் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்களுடைய நோக்கமே அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் ஒரு பாலமாக இருந்து இந்த இயக்கத்தை செயல்படுத்தி அவங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய இயக்கத்தோட மிக முக்கியமான கொள்கை. இதை வந்து எல்லாரும் செய்யணும், எங்களோட இணையணுங்கிறத நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். எல்லா இளைஞர்களும் வந்து, எல்லா சமூக எண்ணம் முடிச்ச எல்லாரும் வந்து இந்த இயக்கத்தோடு இணைந்து பணியாற்றணும் தான் கேட்டுக்கிறோம். சார், நம்ம இயக்கம் ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சு. 3வது ஆண்டு சங்கமம் விழா. கிட்டத்தட்ட நான் வந்து 25 ஆண்டுகளுக்கு மேலே மனித உரிமைகள் பல்வேறு இயக்கங்கள் இணைஞ்சு தனியாக உள்ள சேர்ந்துருக்கேன். ஆனால் இப்போ என்னென்னா, அதை வர நெளிவு சுழிவுகளை, தவறுகளை எல்லாம் எடுத்து அதை களைஞ்சு நம்ம ஒரு இயக்கம் ஆரம்பித்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஒரு தனி இயக்கம் ஆரம்பித்து இந்த மாதிரியான எல்லா மாவட்டங்கள்லையும் போய் இந்த இயக்கத்தை வளர்த்திட்டு இருக்கேன். சரி, இது எத்தனை மாவட்டம் கேட்குறீங்க புரியல. இது வரைக்கும் ஒரு 5000 மாணவர்கள் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு 525 சார். கோவை, ஈரோடு, திருப்பூர்,
திருநெல்வேலி, பொள்ளாச்சி, நீலகிரி. எல்லாம் அரசு பள்ளி மாணவர்கள். அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகள் இந்த மாணவர்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறோம் சார். ஏன் அது மட்டும் இல்லை, நம்ம ப்ரைவேட் ஸ்கூல் படித்து ஒரு கஷ்டப்பட்டு உங்களுக்கு தேடி கண்டுபிடிப்போம். அவங்களுக்கு எனக்கு வேணும் அப்படி அதை கேட்டால் அவங்களே கூப்பிடுவோம். ஏன் கூப்பிட்றோம்னா அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு அவார்டு வேணும்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு சிலர் வந்து தன்னுடைய குழந்தை நல்லா படிக்கணுங்கிறதுக்காக ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்திருப்பாங்க. பட் அவங்களே நம்ம விடுறதில்ல. யாராவது வந்து கேட்டால் கண்டிப்பாக அவங்களே நம்ம கொடுப்போம். ஆனால் அரசு பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே சார்.